வெல்கம் டு செந்தில்ஸ் குசின்ஸ் பேஜ். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மைசூர் ரசம் தான். ரொம்ப ரிச் அண்ட் அரோமா கல்லினரி இன் இந்தியன் சவுத் இந்தியன் ட்ரெடிஷன். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க மெயின் குக்கிங் பேஜுக்கு போகலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணுவீங்க. மைசூர் ரசத்துக்கு நான் முதல்ல என்ன பண்ணி வச்சுக்கிறேன்னா, ஒரு 1/4 கப்பு ஒரு துவரம்பருப்பு வந்து மிக்சியில் போட்டு ஒரு விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். அந்த மிக்சியில் போட்டு வேக வச்ச அந்த இதுதான் கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்து அந்த பருப்பு நல்லா வெந்திருக்குது. அப்புறம் வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வந்து ஒரு புளி வந்து போட்டு நல்லா கரைசல் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா சாப்பிட்டானோடனே அது பல்ப்பு மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த புளி கரைசல் வந்து நம்ம வந்து இப்போ வந்து அந்த பருப்பு கரைசலோடு நம்ம சேர்த்த போகிறோம். இப்போ புளிக்கரைசல் சேர்த்தோம்னா அது கூட கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனு டர்மரிக் பவுடர், அரை ஸ்பூனு பெருங்காய தூள் வந்து சேர்த்திக்கிறோம். இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ரசப்பொடியும் சேர்த்துக்கிறோம். ரசப்பொடி சேர்த்தோம்னா ரொம்ப நல்லா மணமாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ரசப்பொடி சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம ஒரு 2 டொமேட்டோவை சின்ன கட் பண்ணி போட்டுக்கிறோம். அது கூட வந்து கொஞ்சம் பாதி கருவேப்பிலை, ஒரு 10 லீவ்ஸ் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா சேர்த்திருக்கிறோம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை வந்தியும் கொஞ்சம் சேர்த்து நம்ம இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து கடலை பருப்பு கொஞ்சம், அப்புறம் 1.5 ஸ்பூனு கொத்தமல்லியோட விதை, தென் பெப்பரு, இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். இது கூட 2 வரமிளகாய் சேர்த்து இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். ரொம்ப ட்ரை ரோஸ்ட் பண்ணக்கூடாது, சும்மா மிதமாக இது பண்ணால் போதும். இப்போ அது கூடவே நம்ம வந்து கருவேப்பிலை, அப்புறம் கார்லிக் இதையும் சேர்த்து அது கொஞ்சம் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குமின் சீட்ஸு கொஞ்சம் தேங்காய் சேர்த்த போகிறோம். இப்போ இது கூட குமின் சீட்ஸு கொஞ்சம் தேங்காய் சேர்த்தியாச்சு. இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறம் வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து நல்லா ஒரு பொடி மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அந்த தக்காளி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் வந்து நம்ம இந்த புளிக்கரைசல் கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ தக்காளி எல்லா கரைசலும் புளி கரைசல் எல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அந்த பருப்பு எல்லாம் ரெடி ஆகிருக்கு. இது கூட நம்ம இப்போ உப்புமே சேர்த்து போகிறோம். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த மசாலாவெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கிறோம். இதையும் வந்து நம்ம அந்த ரசத்தை கூட சேர்ந்து தான் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சோடனே கார்லிக் அண்டு ட்ரை சில்லி போட்டு தாளிச்சிட்டு நம்ம இந்த எல்லா கலக்கின எல்லா மசாலா அத்தனையும் இந்த ரசத்தோட பிளெண்டை வந்து சேர்த்த போகிறோம். இந்த ரசத்தோட பிளெண்ட் எல்லாம் சேர்த்து நல்லா பாயில் பண்ணும்போது அந்த மைசூர் ரசம் வந்து ரெடி ஆகிரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் தான், பட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடுகு பொரிஞ்சோடனே ட்ரை சில்லி கொஞ்சம் கார்லிக் போட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அது கூட 2 கருவேப்பிலை சேர்த்துருக்கு. இப்போ கடுகும் வரமிளகாயும் நல்லா இந்த கார்லிக்கில் நல்லா இதானோடனே ரோஸ்ட் ஆனோடனே இப்போ நம்ம அந்த பிளெண்டு ரசத்தோட பண்ணி வச்சுருந்த பிளெண்டு ஊற்றிருக்கு. இது நம்ம கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். கொதி வந்தோடனே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் முடிஞ்சால் கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் போட்டு இறக்கிடலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்ல ரெசிபி. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்களை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில், ஓகேங்களா? ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். இந்த ரசம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, சூட்டை தணிக்கும்.
இம்யூன் பவர் ஜாஸ்தி ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். இப்போ ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் பெருங்காயத்தூளி சேர்த்த போகிறோம். இப்போ கொத்தமல்லி தலை பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. இது நல்லா கலக்கி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்ல மணமாக இருக்குது, ரொம்ப கரெக்டாக சுவையாக இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எல்லாம் ரொம்ப அரோமாவாக இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. காட் பிளஸ் யூ ஆல்.